வணக்கம் அக்கா எல்லாருக்கும். இன்றைக்கி வீரபாண்டி கௌமாரி அம்மன் என்னுடைய தாய், என்னுடைய குழந்தை, அவங்கள பார்க்க வந்திருக்கேன். வாங்க இன்றைக்கி அம்மாவோட தரிசனம் பார்க்கலாம். வரும்போதெல்லாம் விநாயகருக்கும் கன்னிமாருக்கும் நான் தான் தீபம் காமிக்கிற மாதிரி ஆகிடுது. இங்கே இருக்கிற பூசாரி இல்லாமல் போயிடுறாரு. அது என்னவோ எனக்கு கிடைச்ச பெரிய பாக்கி. இங்கே வராயம்மா இருக்காங்கல்ல, அதனால வணக்கம் அக்கா எல்லாருக்கும். தேனி வீரபாண்டிக்கு என்னோட தாயாரை தரிசனம் பண்ணுறதுக்காக இன்றைக்கி வந்தேன். எப்படியாவது அடிக்கடி அவளை பார்க்கலைன்னா அப்படியே ஏதோ படம் விட்டு போன மாதிரி இருக்கும். இன்றைக்கி நேற்று கிடையாது, என்னோட 7 வயசுலேருந்து தொடருது அவளோட என்னோட பந்தம். அம்மாவுடைய அற்புதமான தரிசனம் எனக்கு இன்றைக்கி கிடச்சிது. இந்த மாதிரி எப்போவுமே எல்லா ஆலயங்கள்லேயும் மக்களை வர வர தரிசனம் பார்க்க விட்டாங்கன்னா நான்லாம் தினமும் ஒரு 10 ஆலயமாவது போயிடுவேன். அதனாலேயே என்னவோ கூட்டங்கள் அதிகரித்து நம்மளை தரிசனம் பண்ணுறதுக்கு ரொம்ப மன கஷ்டத்தை கொடுத்துட்றாங்க. ரொம்ப அற்புதமாக அம்மாவோட தரிசனம் பார்த்தேன். சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லை. உயிருக்கும் உடலுக்கும் ஒரு பெரிய பலம் கிடைச்ச மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அம்மாவுடைய ஒரு அற்புதமான ஒரு அவதாரம், ஒரு சிறு குழந்தையாக இந்த இடத்துல அவதரித்து வீரபாண்டி திருவிழா இன்றைக்கி உலகமெல்லாம் பெரிய அளவில் பேசப்படுற ஒரு திருவிழா. எண்ணியவங்களுக்கு எண்ணியபடி வரம் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புத தெய்வம் நம்மளுடைய வீரபாண்டி கௌமாரி அம்மன். லட்சக்கணக்கான பூச்செட்டி ஏந்தி வர்றதை எல்லோரும் பார்த்துருப்போம். அத்தனை பேருக்கும் அத்தனை அருள்களையும் அள்ளி கொடுத்து இன்றைக்கி ஒரு சிறு குழந்தையாக இந்த இடத்துல இந்த தேனி மாவட்ட மக்கள் மட்டும் இல்லை, எத்தனையோ வெளிநாட்டு மக்கள்லாம் இன்றைக்கி தேடி வந்து இருந்து அம்மாவுக்கு நேர்த்திக்கடன் செய்கிறதெல்லாம் பார்த்துருக்கோம். ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கி அம்மாவோட தரிசனம் கிடச்சதுக்கு அம்மாவுக்கும் இந்த இறை பிரபஞ்சத்துக்கும் பெரிய பெரிய கோடான நன்றிகள் பல. உங்களுக்கும் அம்மாவுடைய ஆசீர்வாதங்கள் நிறைந்து கிடைக்கணும். நன்றி.